எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். கொஞ்சம் டெக்னிக்கல் சேலஞ்சஸ் கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் ஜாயின் பண்ண லேட் ஆயிடுச்சு. ரைட். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டே 4 டே 5ல இருக்கோம். கிட்டத்தட்ட மெடிடேஷனோட எப்படி வந்து ஸ்ட்ரக்சரலாக சேஞ்ச் ஆகுது நம்மளோட நியோ கார்டெக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம கரெக்டாக மெடிடேஷனுக்கு போயிடலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க எல்லாரும். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. யாராவது ஃபஸ்ட்டு புதுசாக ஜாயின் பண்ணிருந்தீங்க இன்னைக்கு அப்படின்னா, நம்ம பண்ணுறது வந்து ஆனாபானசதி மெடிடேஷன், விச் இஸ் பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராசஸ், சுவாச விழிப்புணர்வு தியானம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டர் வந்து நம்ம இங்கே தரையிலையோ இல்லை சோஃபாலையோ நீங்கள் உட்காந்துக்கலாம், ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி. இந்த தரையிலையோ இல்லை சோஃபாலையோ இல்லை சேர்லையோ உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக. கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இயல்பாகவே வந்து ஸ்பைன் அந்த நேராக உட்கார முடியும் அப்படின்னா நேராக அப்படின்னா உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுத்தின்னு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அப்படி நேராக முதுகு தண்டு வந்து ஸ்பைனை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது பேக் சப்போர்ட் எடுத்துக்கணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் கம்ஃபர்ட்டப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது தான் நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம இயல்பாக வந்து நம்ம சுவாசிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துக்க. நீங்கள் மூச்சை கவனிக்க 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 மனம் வந்து வெற்றிடமாக மாற ஆரம்பிக்கும். வெற்றிடம்னா என்னென்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை போட்டுட்டு போட்டுட்டு திருப்பி நீங்கள் அதுலேருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியாக எடுக்க முடியாது. உள்ள ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து சில கல், மண், அப்புறம் சில விஷயங்கள், அப்புறம் அப்படி இப்படின்னு எல்லா பொருளையும் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உள்ளேருந்து ஒரு பொருள் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஸோ மைண்ட் அந்த மாதிரி தான். நம்ம எல்லா விஷயங்களும் போட்டு வச்சுருக்கிறோம். இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த கணம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் யோசித்து நிறைய போட்டு வச்சுருக்கிறோம். அதை வந்து எம்டி பண்ணணும். ஓகேங்களா? அதை என்ன பண்ணுறோம்? அப்படியே தூக்கி அந்த பக்கெட்டை கவுக்குற மாதிரி தான் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணுறோம் உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம். ஸோ அப்போ மூச்சை கவனிக்க கவனிக்க என்ன நடக்குதுன்னா, அந்த பக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட மைண்ட், அந்த எண்ணம் உள்ளே இருக்கிற அந்த மனசில் இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா எம்டியாக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே ஒரு 50,000 60,000 எண்ணங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி 40, 30, 20 அப்படின்னு குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணுறது வந்து ஒரு ஹார்ட் எலிவேஷன் சொல்லக்கூடிய இன்னொரு ப்ராசஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு பூஸ்டர் ப்ராசஸ் தான். இதுதான் நம்ம கோர். நமக்கு மெடிடேஷன் பண்ணுறது இதுதான் ஆக்சுவல் மெடிடேஷன். நம்ம பண்ணுற கிராட்டிடியூட் ப்ராசஸ் அந்த மெடிடேஷன் அடுத்து அதுவும் இந்த ஹார்ட் எலிவேஷன் சொல்லக்கூடிய அது ரெண்டு ப்ராசஸும் வந்து பூஸ்ட் பண்ணுது. இது வந்து ஹெல்ப் பண்ணுது நமக்கு இந்த தியானத்துக்கு. ஓகே, நம்ம மெடிடேஷன் போயிடலாம். தாட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப நேச்சுரல். ஓகே சார், நான் வந்து பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஒரு மாதம் பண்ணிகிட்ருக்கேன், ஈவன் 20 வருஷம் பண்ணுறவங்களுக்குமே இந்த தாட்ஸ்ன்றது வருது நார்மல் தான். இப்போ எனக்குமே தாட்ஸ் வருது நார்மல் தான். பட் என்னன்னா எனக்கு தெரியும், ஓகே 4 இயர்ஸாக 5 இயர்ஸாக பண்ணுறோம் மெடிடேஷன், பட் தாட்ஸ் வருதா, ஓகே பேக் டு த பிரெத் அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு தாட்டுக்குமே இன்னொரு தாட்டுக்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேப் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் போக போக. ஸோ யாருக்காவது வந்து இந்த ரிலாக்ஸேஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். கண்ணை மூடிட்டிங்களா, நீங்கள் வந்து கையை கோத்துட்டிங்களா, உங்களோட அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணிங்க. உங்களோட கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு ஸ்கேனிங் பண்ணிங்க தலையிலேருந்து கால் வரைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கமாக இருக்கீங்க அப்படின்னா மூச்சை கொஞ்சம் இழுத்து இப்படி விடுங்க. ரிலாக்ஸாக விட்டுட்டு அந்த பாடி பார்ட்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. முதுகில் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, ஃபேஷியல் மசில்ஸில் இறுக்கமாக இருக்க மாதிரி ஒன்றுதா அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ வில் டூ தட் மெடிடேஷன்.
அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது ஆனாபானசதி என்னும் இந்த மூச்சு விழிப்புணர்வு தியானத்திற்கு செல்வோம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொண்டு உங்கள் இயல்பான இயற்கையான உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே போகும் உள்மூச்சு, வெளிமூச்சு, இதை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை.
மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் ஆற்றல்களால் ஆனது. மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. நம் மூச்சை கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும்.
உங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள். அனைத்தையும் மறந்து விடுங்கள். மூச்சை மட்டும் கவனியுங்கள். நமது மூச்சு இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைவும் ஒரு பாலமாகும். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
நமது மூச்சு இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைவும் ஒரு பாலமாகும். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றியை கூறும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். இதயபூர்வமான உங்கள் நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள். அவர்களுக்கு உங்கள் நன்றியை சமர்ப்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களோடு பணிபுரிவோர் அனைவருக்கும் உங்கள் நன்றியை கூறுங்கள். ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை இயல்பாக வாழ உதவுகின்றனர். அவர்களுக்கு உங்கள் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மீன்கள், விலங்குகள், செடி, கொடிகள், மரங்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகை பகிர்ந்து கொண்டு மென்மேலும் அழகு சேர்க்கின்றன. அவைகளுக்கு உங்கள் நன்றியை கூறுங்கள். இந்த அரசியலமைப்பு, அரசாங்கம், நம் வாழ்வை எளிதாக்கும் அனைத்து பொருள்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை மேம்பட இந்த தியானம் மேற்கொண்டதற்கு உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? என்ன அனுபவம் வைத்தது? கூறிக்கொள்ளுங்கள். இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். மெதுவாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்களை திறந்து கொண்டு இந்த புதிய உலகத்திற்கு வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமான ஒரு தியானம் அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். எப்போ உங்களால் கம்ஃபர்டபுளாக வர முடியுமோ அப்போ நீங்கள் வரலாம். நம்ம
மைண்டு வந்து கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது, அப்புறம் அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து எப்படி வந்து பல நம்மளோட நியோ கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நெத்தியிலேருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும், ஒவ்வொரு பகுதியும் வந்து ஒவ்வொரு செயல்முறைக்கான பகுதிகளாக இருக்குது. ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பகுதி ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்போ மெடிடேஷன் வந்து என்ன நடக்குதுன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, இங்கே ஹிப்போ கேம்பஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா பிரெயினில், இந்த ஏரியா மெமரி கன்வர்ஷன், இதுதான் வந்து லாங் டேர்ம் வந்து மெமரியை வந்து உருவாக்குறது. ஸோ மெடிடேஷன் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்க்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த லாங் டேர்ம் மெமரி ஏரியா இன் ஹிப்போ கேம்பஸ் ஏரியா. ஸோ இந்த ஹிப்போ கேம்பஸ்ன்ற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா விரிவடையுது, எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மெமரி, இந்த லாங் டேர்ம் மெமரின்றது வந்து அதிகமாகுது. இது சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்பர் 2, ஃபியர் சென்டர் அமிக்டாலான்றது இதுதான். அமிக்டாலா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அமிக்டாலா, இந்த இந்த சின்ன, ரொம்ப ரொம்ப சின்ன இந்த இது வந்து எப்படின்னா, இதை இன்னொரு இது சொல்லுவாங்க, அமிக்டாலா ஹைஜாக்குன்னு வாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களோட மேனேஜர் வந்து ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒன்று இது பண்ணுறாங்க. உடனே வந்து உங்களோட நியோ கார்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டாப்ல இருந்து கான்ஷியஸாக வந்து மைண்டு வந்து உள்ள ஒரு சிந்தனை வருது. ஓகே, இது என்ன பண்ணலாம், இது இந்த மாதிரி ஒருத்தவங்க இவங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குது. யார் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களோட என்ன சத்தம், இது எல்லாமே எல்லாமே இன்ஃபர்மேஷன் கரெக்டுங்களா. அவங்க யார், என்னது, என்ன மாதிரி, என்ன கேட்குறாங்க, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே வந்து இன்புட்டாக வந்து பிரெயினுக்குள்ளே போகுது. பிரெயினுக்குள்ளே போன உடனே சரி, அவங்க கேட்குற விஷயத்த வந்து அவங்க பேசுகிற விதம், டோன், இது எல்லாமே இன்புட்டாக போகுது. இன்புட்டாக போகும்போது இந்த இந்த அமிக்டாலாவுக்குமே இந்த இன்புட் போகுது. இந்த அமிக்டாலாவுக்குமே இந்த எமோஷன் சென்டருக்குமே இன்புட் போகுது. அவங்க பேசுகிற விதம் சம்திங் ட்ரிகர் ஆகுதா, அவங்க வந்து இல்லை பயமுறுத்துதா, இல்லை இந்த மாதிரி இந்த எமோஷன், இந்த இது அவங்க பேசுகிற விதம் வந்து என்ன மாதிரி எமோஷன்ஸ் வந்து இது கொண்டு வருது, இந்த இதுக்குமே போகுது. ஸோ திருப்பி போயிட்டு அமிக்டாலா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக வந்து செக் பண்ணுது இவங்க கிட்ட வந்து, நியோ கார்டெக்ஸ் கிட்ட, நான் என்ன பண்ணணும், இந்த கொஷினுக்கு, இந்த கேள்விக்கு, இல்லை இந்த சுச்சுவேஷனுக்கு நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குது. அந்த இடத்துல கான்ஷியஸாக நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏன் இந்த ஒர்க்கை பண்ணலை, ஏன் இப்படி பண்ணலை அப்படின்ன உடனே, ஓகே, நீங்கள் அந்த இடத்துல வந்து கான்ஷியஸாக வந்து பதில் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னா, அந்த அது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து பார்த்தீங்களா. ஸோ நேற்று கூட சார் ஆதித்யன் சார் சொல்லியிருந்தாரு, முன்னாடி அதே சுச்சுவேஷனுக்கு இப்போ ஒரு கேப் இருக்குது, அந்த ஃபியர்ன்றது கிடையாது. நான் வந்து சில ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமாக கேள்வி கேட்பாங்க, பட் அவங்களுக்கு கரெக்டாக நான் பதில் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிப்போம். அப்போ கான்ஷியஸாக அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ மெடிடேஷன் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கான்ஷியஸ் பார்ட்டிகிட்டேருந்து இன்புட் வருதான்னு பார்க்கும் இம்மீடியட்டாகவே. இல்லை எதுவும் வரலன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அமிக்டாலா வந்து என்னன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரியாக்ட் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்னா, இந்த அந்த டைமில் ஒரு கோவமோ இல்லை இதுவோ, அது வந்து இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகிட்டு அது வந்து நம்மளோட நம்மளோட பர்சனாலிட்டியாக, நம்மளோட அந்த சுச்சுவேஷனுக்கு ஆன்சர் அவுட்புட்டாக மாறிடும். அந்த இடத்துல இந்த கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் இது எதுவுமே வேலை செய்யாது. இதுதான் அமிக்டாலா ஹைஜாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ண 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 என்ன நடக்கும்னா, இந்த அமிக்டாலாவோ இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பிக்குது. இந்த அமிக்டாலா, இந்த ஃபியர் சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த பயம், இந்த எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமிக்டாலா சொல்லக்கூடிய இந்த எமோஷன் பகுதி, இந்த பகுதி வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று. இது வந்து சாரா லேசர்ன்றவங்க 2005 ஒரு லேண்ட்மார்க் ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. இது எப்படி வந்து மெடிடேஷன் பண்ண பண்ண கம்மியாகுது, ப்ளஸ் ஹிப்போ கேம்பஸ் ஏரியா வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட், இது எல்லாமே சப்கான்ஷியஸ். நீங்கள் ஒருத்தவங்க கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க, நீங்கள் இது எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு நடக்குது. இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்குது. அமிக்டாலாட்ட போய் கேட்குது, அமிக்டாலாவும் வந்து வெயிட் பண்ணுது. அந்த அமிக்டாலா வெயிட் பண்ணுறதும் மில்லி செகண்ட்ஸ் தான்.
ஓகே, நான் என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. இதுக்கு என்ன அவர் கேட்குறாங்க, இல்ல அவங்க கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லலாம்? இல்ல எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும்? எப்படி போகணும்? இல்ல எதுவும் தெரியலன்னா, உடனே அமிக்டலா ஹைஜாக் ஆயிட்டு, அது எமோஷன்ஸ அப்படியே கொட்டிடுது. ஓகே, ஒரு கோவமோ, இல்ல வந்து ஒரு வெறுப்போ, ஏதோ ஒண்ணு கொட்டிடுது. பட் அந்த இடத்துல கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் எ பொலைட் வே. இன் எ பொலைட் வேனா, எது கன்ஸ்ட்ரக்டிவ் வேல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, எதிரில் இருக்கிறவர் வந்து ஒரு கோவமான ஒரு கேள்வி சொல்லியிருந்தாலும், இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாலும், ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்ம கோவமா நம்ம பேசணும் அவசியம் இல்லை. ஆதித்யன் சார் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம விஷயம் ரியாக்ட் பண்ணணுமா, இல்லை பேசணுமா? ஓகே, எப்படி நம்ம சொல்லணும் பதில்? அப்படி கான்ஷியஸாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க உங்களோட ரெஸ்பான்ஸ். ஸோ எப்போ நீங்கள் வந்து எமோஷ்னலாக ரிசலண்ட்டாக பேலன்ஸ்டாக இருக்கிறீங்களோ, உங்களோட மெமரியுமே ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக இருக்கும்போது வந்து உங்களோட மெமரி வேலை செய்யாது. நீங்கள் எதை வச்சீங்க, எங்கே வச்சீங்க, உங்களோட மெமரி கம்ப்ளீட்டாக blank அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் த இம்பேக்ட். நம்ம வந்து இந்த பிரெயினோட இதுதான் பிரெயின். இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ன்றது வந்து இந்த 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 ரெண்டு பிரெயினும் இணைக்கிற இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர். இதுக்கு பேர் வந்து கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு டிபார்ட்மெண்ட். இதில் வந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதுலேருந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக யோசிக்கிற விஷயம் எல்லாமே எல்லாமே லாஜிக்காக யோசிக்கிற விஷயம். ஒரு ஒரு ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டை பேசணும்னா கரெக்டாக இருக்குமா? லைக் இந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்தந்த ஸ்பீக்கரை கூப்பிட்டா கரெக்டாக இருக்குமா? லைக் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்தந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்குமா? இது எல்லாமே நீங்கள் வந்து அனாலிட்டிக்கலாக யோசிக்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் பிரெயின்லேருந்து வருது. இதே ரைட் பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷனல் சென்டர், எமோஷனலாக உங்களோட இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் இந்த ரைட் சைடு. ஸோ ப்ரிடாமண்ட்டாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதை எஸ்பெஷலி வந்து உமென்றவங்க அவங்க வந்து ரைட் பிரெயின் சென்ட்ரிக் ஓரியன்டாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து எமோஷ்னலாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ரைட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் பீப்புள் ஹூ அச்சீவ்ட் ஈவன் மோர் ஆஃப் இந்த அந்த பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் பிரெயின் சென்ட்ரிக்காக இருக்கும் ரைட் சைடில். அண்ட் லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறவங்க ப்ரிடாமண்ட் ஆஃப் த மென் ஆக்சுவலி திங்க் அபவுட் த லெஃப்ட் பிரெயின். ஸோ அவங்களோட யூசேஜ் வந்து லெஃப்ட் பிரெயினில் அதிகமாக டாமினன்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிடாமினன்ட் தான் தவிர இட்ஸ் நாட் மேட்டர் தட் ஓகே எனி இட்ஸ் நாட் பியூர்லி தட் ஓகே ஐ எம் எ மேல் ஸோ ஐ வில் பி மோர் ஆஃப் லெஃப்ட் பிரெயின் அப்படிலாம் கிடையாது. ஈவன் இந்த மேல் கேரக்டரிஸ்டிக்ஸுமே அவங்களுக்குமே சில ரைட் பிரெயின் இது இருக்கும். ஸோ இட் டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈஸி செக் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை கோத்திருக்கும் போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த எந்த ஃபிங்கர் உங்களுக்கு வந்து இந்த தம்ப் வந்து எது மேலே இருக்கோ விச் மீன்ஸ் த அதர் சைடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நான் ஃபிங்கரை கிளாஸ் பண்ணிக்கும் போது உங்களோட லெஃப்ட் தம்பு வந்து மேலே இருக்குது அப்படின்னா விச் இஸ் உங்களோட ரைட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் இஸ் மோர் டாமினேட். த சேம் திங் நீங்கள் காலை குறுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இல்லை எனி ஆக்டிவிட்டி. ஏன்னா உங்களுடைய நம்மளோட பிரெயின் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் கண்ட்ரோல்ஸ் த லெஃப்ட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி அண்ட் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ் த ரைட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஓகேங்களா? அதனால தான் வந்து இஃப் எனி ஒன் ஹேஸ் த பேரலிஸ் அட்டாக் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ரைட் சைட்ஸ் பார்ட் வந்து கையோ காலோ அவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா த ட்ரீட்மெண்ட் கோஸ் டு த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். அதாவது லெஃப்ட் பார்ட் பிரெயினில் ஏதோ சம் சேலஞ்ச் இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ த நர்வ் சென்டர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இந்த இங்கே இருக்கிற நர்வ் சென்டர்ஸ் வந்து அப்படியே கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின்லேருந்து ஆரம்பித்து ரைட் சைட் பார்ட் ஆஃப்ல இருக்கிற எல்லா கம்யூனிகேஷனும் போகுது. சில இடத்துல மீட் ஆகுது அந்த ஜங்ஷன்ஸ், லெஃப்ட் பார்ட்டும் ரைட் பார்ட்டும் ஜங்ஷன் மீட் ஆகுது. ஸோ அது வந்து மேலே இந்த இடத்துல ஒரு தடவை மீட் ஆகுது. அகெயின் அந்த நர்வ் சிஸ்டம் வந்து இங்கே ஒரு மீட் ஆகுது புருவ மத்தியில். அகெயின் வந்து ஃப்ரம் த்ராட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜங்ஷன்ஸும். ஸோ தேட் வி கால் இட் அஸ் எனர்ஜி சென்டர்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவலி சக்கராஸ் வி கேன் கால் இட் அஸ். ஓகே. ஸோ இந்த இத்தனை லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு 10 டிபார்ட்மெண்ட், ஒரு இமேஜினேஷன் சொல்கிறேன். இது ரெண்டும்
இது ரெண்டும் வந்து கோஆர்டினேஷனோ எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கிளியராக இருக்கும், ரைட்டுங்களா? இது ஒரு இந்த லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறது வந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் அதுமான ஒரு இண்டிவிஜுவலாக வேலை செஞ்சாலும் தனித்தனியாக அதுக்கும் இதுக்கும் சிங்க்ரனிசிஸ்டே இல்லைன்னு வச்சுங்க. ஸோ அந்த டெசிஷன் ஆகட்டும், எந்த ஒரு விதத்தை யோசிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஐடியாவை பற்றி இது பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூஷன் இருக்காது. ஸோ இந்த லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் சேர்க்குற ஏரியா பேர் வந்து இந்த லேயர் பேர் கார்பஸ் கலோசம். ஸோ இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மெடிடேஷன் பண்ண 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 இந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங் ஆகுது, திக் ஆகுது, வெல் கனெக்டடாக இருக்குது. ஸோ அது ரெண்டு பிரெயினுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து பக்காவாக வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மெடிடேஷன்ன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து மூளையோட இதை மாற்றுது பண்ணுது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு ஸ்லைட். அதாவது யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து டென்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்க, நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து வாக்கிங் போகிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு இதில் யாரோ ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, டென்ஷன் ஆகுது அப்படின்னும் போது, இல்லை நம்ம வந்து எதையோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம், டென்ஷன் ஆகுது அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து ஒரு மனம் அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ அப்போ மன அழுத்தம் இருக்கும்போது அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து சம் வேவ்ஸ் சென்ட் அனுப்பிட்டே இருக்குது. தாட்ஸ், அதாவது நம்மளோட சிந்தனைகள் தான் சொல்கிறேன், நம்மளோட சிந்தனைகளை வந்து அனுப்பிட்டே இருக்குது. அப்போ அந்த சிந்தனைகள் டூ many தாட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போ அது ஹை பீட்டா ஸ்டேஜ். இதை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த தாட்ஸை வந்து அந்த தாட் வேவ்ஸ் எப்படி மெஷர் பண்ணலான்னா, ஒரு அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய இந்த அளவீடில் மெஷர்மெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க, ரொம்ப இதுவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹை பீட்டா ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹை பீட்டா ஸ்டேஜ். இதே வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக அட்டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஹை பீட்டாலேருந்து படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சி, அதாவது ஹை பீட்டான்னு சொல்லக்கூடியது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ many தாட்ஸ். நீங்கள் வந்து இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம இஇஜின்னு சொல்லக்கூடிய பிரெயின் ஸ்கேன். நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஃப் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கிராஃபில் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களோட ஹை பீட்டா ஸ்டேஜ். யாராவது ரொம்ப இதுவாக இருக்காங்க, இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட இது வந்து ஏதாவது போய் இது பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது இஇஜி கிராஃப். அப்போ அவங்களோட இது வந்து எந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்குது, பிரெயினோட வேவ்ஸ் இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த அவங்களோட டென்ஷனாக இருக்கும்போது அவங்களோட வேவ்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைக்ஸ், ரொம்ப பாருங்கள் இவ்வளோ அது மேலே போகுது, ரொம்ப இர்ராட்டிக்காக இருக்குது இந்த மாதிரி. இதுதான் வந்து ஹை பீட்டா ஸ்டேஜ். இப்போ சில விஷயங்கள் இப்போ இந்த செஷன் அட்டன் பண்ணுறீங்க, உங்களோட செஷன் அட்டன் பண்ணும்போது கான்ஷியஸாக இருப்பீங்க. அதே சமயத்தில் அந்த ஹை பீட்டாலேருந்து குறைஞ்சி கொஞ்சம் லிசனிங் ஸ்டேஜ், இந்த இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸாக, ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னும்போது வேறு எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் ஓகே இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் கொடுக்கும்போது உங்களோட பிரெயின் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா பீட்டா ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதுக்கு தான் வந்து நடுவில் அனாலிட்டிக்கல் மைண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த ஒரு புது விஷயத்தையுமே எந்த ஒரு புது ஐடியாவையும் உங்கள் பிரெயினுக்குள்ளே போடணுமா வானாமா, நீங்கள் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா அப்படின்றத சூஸ் பண்ணுறது வந்து உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட். பகுத்தாய்வு மனம், பகுத்து ஆராயிற ஒரு மனம் இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் கான்ஷியஸ் மைண்டுக்குமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்குமே இது வந்து அனாலிட்டிக்கல் மைண்ட் எதை பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகுது அப்படின்னா உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஞான வடிவேல் சார் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 200 ரூபா எடுத்துடலாம் சார் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். உடனே அவர் யோசிப்பார், சொல்கிறது உண்மையுமே உண்மையா இல்லை. உடனே அவரோட மைண்ட் வந்து பழைய மெமரிஸ், எங்கேயோ நியூஸ் பேப்பரில் படித்தது இல்லை எங்கேயோ டிவியில் பார்த்தது வந்து சொல்லும். இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு உங்களோட பணம் வந்து டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க அப்படின்னா அந்த மெமரி வந்து உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நேராக உங்களோட பழைய மெமரிஸில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குது. ஓகே, இவர் சொல்கிறது உண்மைதானா இல்லையா. இந்த நம்ம கேட்டை, வீட்டுக்கு யாராவது வராங்க, அந்த செக்யூரிட்டி வந்து கேட்டை பார்த்துட்டு தெரிஞ்சவங்களா இருந்தால் யார் ஏற்கனவே பழைய பாஸ்ட், தெரிஞ்சவங்களா இருந்தால் அலோவ் பண்ணுறாங்க இல்லையா இது க்ளோஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் ஒர்க் ஆகும். அது ஒரு லேயர், அவ்வளவுதான் இதுக்கு அதுக்கும் கனெக்ட் பண்ணுறது.
ஸோ அனாலிட்டிக்கல் மைண்ட் என்ன பார்க்குது, ஓகே இவர் சொல்கிறது வந்து பேஸ்ட் ஆன் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் பண்ணுது. இது யூஸ்ஃபுல் தான். பட் அதே சமயத்தில் அந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் சில இடத்துல உண்மையாலுமே நல்ல ஐடியாஸையும் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு உங்களோட ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதையுமே உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் போயிட்டு உங்களோட பழைய மெமரியில் போய் செக் பண்ணும். ஓகே, அனாலிட்டிக்கல் எப்படிங்க இது வந்து மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம சும்மா வந்து உட்காந்து மூச்சை கவனிக்கிறோம், அது எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகும், அதெல்லாம் ஒர்க் ஆகாது அதெல்லாம் அப்படின்ற ஒரு அந்த ஐடியாவுமே அனாலிட்டிக்கல் மைண்ட் வந்து கட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன நடக்குது, அதை ஏற்றுக்க முடியுது, உங்களால் ஏற்றுக்க முடியாத போது இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி உங்களால் ஓகே அதெல்லாம் வேணாம், உங்களோட மனம் வந்து ஈடுபடாது. ஓகேங்களா? அப்போ அனாலிட்டிக்கல் மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய அனாலிட்டிக்கல் மைண்ட் வந்து ஆப்டிமைஸ் ஆகுது. ஓகே, நீங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இது என்ன, இது உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா, இல்லை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே பார்ப்போம், இது வந்து நம்மளோட 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 பிலீஃப் சிஸ்டத்துக்கு இது ஒத்து வருதா, ஓகேவா, ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், இது அவங்களாம் சொல்கிறாங்க இன்ஸ்பிரேஷன், அவங்களாம் இவங்களாம் ஒர்க் ஆகுதுன்றாங்க, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். ஸோ மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த அஹ், இந்த அனலிட்டிக்கல் மைண்ட்லாம் கிராஸ் ஆகிடும். அண்ட் ஏன்னா நம்மளோட கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டை சுவிச் ஆஃப் பண்ணுறோம், இந்த கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின். இந்த ஃபாஸ்ட் லேர்னிங் ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மெடிடேஷன் பண்ண பண்ண ஃபஸ்ட்டு உட்காடுறவங்க கண்ணை மூடுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹை பீட்டா ஸ்டேஜ்லேருந்து லோ பீட்டா ஸ்டேஜ் ரிலாக்ஸாக அமைதியாகுது மைண்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு பார்க்குறீங்க. இந்த ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு வந்து எங்கெங்கே இருப்பீங்க அப்படின்னா, காலைல தூங்கி எழுந்த உடனே மைண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா காலைல எழுந்த உடனே அஃபர்மேஷன் சொல்லுங்கள், காலைல எழுந்த உடனே இது பண்ணுங்க அப்படின்வாங்க. காலைல எழுந்த உடனே உங்களுடைய உங்களுடைய இப்போ குழந்தைங்கள்லாம் தூங்கி இருந்த உடனே கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க வந்து ரியாலிட்டி அந்த இதுக்கு வரதுக்கு. அது வரைக்கும் அந்த தூக்க கலக்கத்திலே இருக்கும்னு சொல்லுவாங்க, தூக்க கலக்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜ் தான் ஆல்ஃபா ஸ்டேஜ். அந்த இடத்துல வந்து எது போட்டாலும், எதை நீங்கள் லிசன் பண்ணாலும், எது கேட்டாலும் அது ஆழ் மனசுக்கு டைரெக்டாக உள்ளே போயிடும். இதுதான் இந்த லேயர். இது அப்படியே வந்து இது எல்லாமே வந்து ஆழ் மனசோட சப்கான்ஷியஸ் மைண்டோட பார்ட். இன்னும் ஃபர்தராக மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுடைய பிரெயின் வேஸ் கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ தீட்டா ஸ்டேஜுக்கு போகுது. உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு சடனாக வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வர்றது. நீங்கள் சடனாக வந்து ஒரு ப்ராப்ளம் யோசிச்சு வச்சுருப்பீங்க, முன்னாடி யோசிச்சிருப்பீங்க. அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஐடியா, அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வரும். ஓ இவரை போய் மீட் பண்ணலாமே, இது பண்ணலாமே, ஓகே இந்த புக்கில் இந்த நீங்கள் ஒரு இந்த அந்த அன்னைக்கு அந்த கேட்ட கொஷின் எனக்கு இன்னும் எனக்கு புரியலையே அந்த ஸ்டூடெண்ட்டு என்ன எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சடனாக அதுக்கான கொஷின் ஆன்சர் வந்து இங்கே வரும். ஓகே இந்த புக்கை படிங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்சைட்ஃபுல், இந்த நுட்பமான ஒரு நமக்கு இன்சைட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல தீட்டா ஸ்டேஜ். அப்போ உங்களோட பிரெயின் வேவ்ஸ் பாருங்கள் எப்படி வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் ஹீலிங்ஸ், லாட் ஆஃப் ஹீலிங்ஸ் இதெல்லாம் நடக்கிறது வந்து டெல்டா ஸ்டேஜ். அப்போ மெடிடேஷன் பண்ண பண்ண மைண்ட் அமைதியாக அமைதியாக அந்த 50,000 60,000 எண்ணங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு போகும்போது உங்களோட சிந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும், ரொம்ப மினிமம் தாட்ஸ் தான் இருக்கும். அப்போ டெல்டா ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு உடம்புல ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். இந்த காமா ஸ்டேஜ்ன்றது வந்து ரொம்ப இதுவுமே ஹை பீட்டாவே பார்க்கறதுக்கு இந்த கிராஃப் ஒரே மாதிரி இருக்கும். பட் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது யோகிக் ஸ்டேஜ், அதாவது காமா ஸ்டேஜ். ஸோ எவ்ரிதிங் அவங்களோட அந்த அவங்களோட இது அவங்களோட கிரியேஷன் இது எப்படி நடக்குது, ஒரு பிரச்சனை இது என்ன நடக்குது, ரொம்ப ரொம்ப அந்த அந்த ஃபுல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபுல் அவேர்னஸ். நாட் ஈவன் ஒரு மில்லி செகண்ட் கூட அவங்களோட அவேர்னஸ் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஸ்டேஜ். எவ்ரிதிங் அவங்க வந்து பக்காவாக அவங்க வந்து மனமும் அமைதியாக இருக்கும், அட் த சேம் டைம் அவங்களோட அவேர்னஸும் ஃபுல்லாக இருக்கும் அமைதியாக. ஸோ இதுதான் காமா ஸ்டேஜ்ன்றது. ஸோ எப்படி வந்து மெடிடேஷன் வந்து நம்ம பண்ணால் எதனால் வந்து நம்மளோட மனம் எம்டினஸ் ஸ்டேஜ் போகிறது, இதுதான் நம்மளோட மூல காரணம். அதாவது வந்து என்னென்னா எம்டினஸ் போக 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 நம்மளோட லேர்னிங் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளோட ஹீலிங் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒவ்வொன்றுமே எனர்ஜி. ஓகே, நம்ம ஒவ்வொன்றும் எனர்ஜி. இந்த நீங்கள் படிக்கிற விதம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களோட லேர்னிங் கற்றல் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுடைய லாங் டேர்ம் மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. உங்களுடைய லாங் டேர்ம் மெமரி இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த
மைண்ட் அமைதியாகும் போது, நம்மளோட சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே கம்மியாகும் போது, நம்மளோட ஸ்பேஸ் அதிகமாகுது. நம்மளோட நியூரான்ஸ் வந்து ரீசைக்கிள் ஆகுது. அப்போ நிறைய ஸ்பேஸ் மெமரிக்காக ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி பவர், ஏன் க்ரியேட்டிவிட்டி பவர் அதிகமாகுது? மைண்ட் மெடிடேஷன் பண்ண பண்ண அமைதியாகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அந்த ஸ்டேட், உங்களோட அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஸ்டேஜ் தீட்டா ஸ்டேஜுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட க்ரியேட்டிவ் பவர் இம்ப்ரூவ் ஆகுது. எவ்ரி தாட், ஒவ்வொரு சிந்தனையுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்கள் முன்னாடி ஒரு அற்புதமான உங்களை நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க. ஒரு மாம்பழம் இருக்குது, அதை சாப்பிடணும், அதை கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எப்படி இருக்கும் அந்த மாம்பழம்? இதை சொல்லும் போதே, இல்லை உங்களோட ஃபேவரட்டான ஃபுட்டு, சில பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபேவரட் ஃபுட் இருக்கும். அந்த ஃபேவரட்டான உங்களோட உணவு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குன்னு வச்சுங்க. அதை கற்பனை பண்ணும்போதே உங்களுடைய நாக்கில் வந்து அந்த நம்மளோட உமிழ்நீர் சுரக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த தாட்டோட பவர். ஒரு சிந்தனையை யோசிக்கும் போதே அந்த சிந்தனை வந்து உணர்ச்சியை வந்து தூண்டுது. ஓகேங்களா? நல்ல விதமான உயர்ந்த உணர்ச்சிகள், ஹார்ட் எலிவேஷன் நம்ம பண்ணுற மாதிரி உயர்ந்த உணர்வுகள் வந்து உருவாக்கும். உயர்ந்த சிந்தனைகளை யோசிக்கும் போது உயர்ந்த உணர்வுகளை உருவாக்குது. அப்போ ஒவ்வொரு தாட்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. நீங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம அதோட எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது அந்த தாட் பவர், கரெக்டாக யோசிக்கிறது, எது மட்டும் யோசிப்போம், எது தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாமல் யோசிப்போம், தேவையில்லாமல் எதுக்கு அதுக்கு எனர்ஜியை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு இருப்போம். நம்மளோட ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அக்சஸ் பவர்னா நீங்கள் என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா வைக்கிறதும் ஞாபகம் இருக்கணும், அந்த இடத்துல வைக்கிறதுக்குமே இடம் இருக்கணும், அதை வச்ச பொருளை திருப்பி எடுக்கிறதுக்குமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், மெமரியும் இருக்கணும், ரீடிங் பவரும் இருக்கணும், திருப்பி ரைட்டிங் பவரும் இருக்கணும், ஸ்டோரிங் பவரும் இருக்கணும். இது எல்லாமே மெமரியில் வந்துடும். இது எல்லாமே அதை அக்சஸ் பண்ணணும். டக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உடனே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாமே ஞாபகத்தில் வரணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு வேற ஏதோ ஒன்று யோசிச்சுருந்தீங்கன்னா மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ தேவையில்லாத ஃபோக்கஸ்டாக இருக்கும் உங்களோட சிந்தனை, திங்கிங். ஸோ மெடிடேஷன் வந்து என்ன நடக்குதுன்னா, உங்களோட உங்களோட ஸ்ட்ரக்சரலாக சேஞ்ச் ஆகுது. மெடிடேஷன் பண்ண பண்ண ஸ்ட்ரக்சரலாக சேஞ்ச் ஆகுது உங்களோட பிரெயின். இப்போ உங்களோட ஃபோன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 GB கெப்பாசிட்டி அப்படின்னு வச்சுக்கங்க. 10 GB கெப்பாசிட்டி, ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் டம்ப் பண்ணுறீங்க உள்ள, ஃபோட்டோஸு, சாங்ஸு, மூவிஸ், இதுன்னு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு டைமுக்கு மேலே உங்களோட உங்களோட ஃபோனோட மெமரி வந்து ஃபுல்லாகிடுச்சு. அப்போ வந்து என்ன நடக்கும்? ஓகே, நான் அடுத்த வேறு ஃபோன் வாங்க போகிறேன், கெப்பாசிட்டி அதிகமாக உள்ள ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோனோட ஹார்ட்வேரை சேஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது புது ஃபோனை வாங்குறீங்க. புது அங்கே என்ன நடக்குது? உங்களோட கெப்பாசிட்டி அதிகமாகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட்வேரோட கெப்பாசிட்டி அதிகமாக்கணும். ரைட்டுங்களா? பட் மெடிடேஷன் பொறுத்தளவுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின். அப்போ உங்களோட ஹார்ட்வேர் வந்து இப்போ இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணணும், நான் இன்னும் வேறு மாதிரியான சிந்தனைகள்லாம் யோசிக்கணும்னா, அந்த மாதிரி யோசிக்கணும் போது உங்களோட ஹார்ட்வேர் சொல்லக்கூடிய உங்களோட பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே உங்களுக்கு ரெடி ஆகுது. நீங்கள் போயிட்டு புதுசாக இன்னொரு மூளை வேணும் எனக்கு, நான் நிறைய வந்து படிக்கணும், அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்லாம் எக்ஸ்டர்னலாக வெளிலேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடக்குது. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி. அதுதான் விவேகானந்தர் சொல்ல மாதிரி, நீங்கள் என்னவா ஆகணும் விரும்புகிறீங்க, வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட், வாட் யூ இமேஜின் யூ கிரியேட். இது எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கெட்டிங் சேஞ்ச்ட் த்ரூ ஆல் திஸ் மெடிடேஷன். ஓகே, ஸோ மெடிடேஷன் இதெல்லாமே வந்து மைனர் திங்ஸ். அதாவது வந்து நம்ம நிறைய டைம் எடுத்துக்குது. ஏன்னா நீங்கள் மெடிடேஷன் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போதே உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளில் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் நடக்கும். சில பேர் கம்மியாக தூங்குறீங்க ஆல்ரெடி, இது வரைக்கும் உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்தீங்கன்னா மெடிடேஷன் இன்னும் கொஞ்சம் நிறைய தூங்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் வந்து அதிகமாக தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ மெடிடேஷன் பண்ண 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 உங்களுக்கு உங்களோட தூக்கம் சைக்கிள் அங்கே ரெடியூஸ் ஆகும். ஸோ யாருக்கு எது தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஆப்டிமைஸ் ஆகும். உங்களோட ஸ்லீப் சைக்கிள் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுருப்போம். ஓகேம்மா? ஓகே, இந்த ஒரு 4 விஷயம் தான் இந்த இதோட இன்னைக்கு செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்னா, இந்த குறிப்பிட்ட இந்த 4 முக்கியமான கெமிக்கல்ஸ்
நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம். நியூரோ கெமிக்கல்ஸ்னா அந்த கெமிக்கல்ஸ் சுரக்குது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்றது வந்து ஜென்ரேட் ஆன அந்த கெமிக்கலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த செல்லுக்கு உள்ள கொண்டு போகிறது. ஓகேங்களா? நியூரல் பாத்வே. ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணுறேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து எனக்கு முன்னாடி அந்த வலின்றது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு முன்னாடி அந்த வலியை என்னால் பொறுத்துக்க முடியாது, இப்போ வலியை பொறுத்துக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா என்னென்னா, என்டார்ஃபின் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல், நியூரோ கெமிக்கல் வந்து நமக்குள்ள சுரக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நியூரோ கெமிக்கல் எது எதுக்கெல்லாம் அப்படின்னா, ஒருத்தவங்க வலியில் இருக்கும்போது அவங்களால வந்து சிரிக்க முடியாது, ரைட்டா? ஸோ வலி இல்லாத போது, வலிலாம் இல்லை, நார்மலாக இருக்கும்போது அவங்களால சிரிக்க முடியும், அவங்களோட எல்லா அவங்களோட ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். அப்போ அந்த என்டார்ஃபின்ற கெமிக்கல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வலியை வலி நிவாரணி, ஆர்டிஃபிஷியல் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லலாம். அந்த பெயின் கில்லர், ஆர்டிஃபிஷியல் பெயின் கில்லர், சாரி, நேச்சுரல் பெயின் கில்லர். நம்ம ஆர்டிஃபிஷியலாக பெயின் கில்லர் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா? எனக்கு ஏதாவது உடம்பு முடியலங்க, உடனே ஒரு பெயின் கில்லர் போடுங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்குறாங்க, பெயின் கில்லர் போட்டுடுறாங்க. ஸோ வலி இருக்கிறது தெரியல. பட் அதெல்லாம் தேவை கிடையாது. நம்மளோட பாடியே வந்து ஒரு பிக் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. என்டார்ஃபின்ற கெமிக்கல் வந்து சுரக்குது. இந்த கெமிக்கல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பெயின் கில்லர். ஓகேங்களா? பெயின் ரிலீஃப். அண்ட் நான் மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து எனக்கு சம்திங் ஐ ஃபீல், எனக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஐ ஃபீல் வெரி வெரி லவுட் அப்படின்னா என்னென்னா, ஆக்சிடோசின்ற கெமிக்கல் வந்து சுரக்குது. ஆக்சிடோசின். ஸோ ரொம்ப ரொம்ப நான் வந்து எனக்கு அதில் முன்னாடி இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் சரி, எனக்கு வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. முன்னாடி வந்து ஒரு செப்பரேஷன் இருக்கும். ஓ, அவங்க இந்த இது, இவங்க இவங்க அப்படின்னு ஒரு செப்பரேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு என்னோட என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓ, அவங்க வந்து இந்த ஸ்டேட்டு, அவங்க வந்து ஆந்திரா, அவங்க கர்நாடகா, அவங்க நார்த் இந்தியனு, அவங்க இந்த கேஸ்ட்டு, இந்த இது அப்படின்னு ஒரு செப்பரேஷன் எனக்குள்ளே நான் வச்சுருந்தேன். மெடிடேஷன் பண்ண பண்ண என்னன்னா, அதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சேன். என்னை சுற்றியே நான் போட்ட இருந்த வலைகள் அதெல்லாமே, என்ன வேலிகள் இதெல்லாமே நான் உடைக்க ஆரம்பித்தேன். ஆட்டோமேட்டிக்காகவே எனக்குள்ள இருக்கிற நானும் அங்கே இருக்கிறவங்களும் வந்து வேற கிடையாது, ரெண்டு பேரும் சேம். அந்த ஒன்னஸ் அப்படின்றது ஃபீல் ஆகும். நீங்கள் எப்போ ஒன்னஸ்ன்னு ஃபீல் ஆகுமே, நம்ம ஒன்னஸ் எப்போ ஃபீல் பண்ணுவோம்? நம்மளோட ஃபேமிலி இது மட்டும் ஃபீல் பண்ணுவோம். இதே வேற யாராக இருந்தாங்கன்னா, ஓ, அவங்க யாரோ, அவங்க வேற அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். பட் மெடிடேஷன் பண்ண 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 என்னன்னா, அவங்க வேற இவங்க வேறன்னு கிடையாது, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு ஃபீல் நடக்கும். இதெல்லாம் அந்த ஃபீலிங் எதுக்கு வருது அப்படின்னா, ஆக்சிடோசின்ற கெமிக்கல் வந்து நமக்குள்ள சுரக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். மெடிடேஷன் பண்ணால் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்? செரோட்டனின்ற கெமிக்கல் வந்து சுரக்க ஆரம்பிக்குது நம்மளோட மூளையில். ஓகேங்களா? இது இந்த டோப்பமைன்ற கெமிக்கல் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து இந்த டோப்பமைன்ற நிறைய கோர்சஸ் கூட இதுக்கெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா. பட் இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ண 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 டோப்பமைன், உதாரணத்துக்கு வந்து இந்த ஒரு இந்த டோப்பமைன் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆகிட்டீங்கன்னா, டோப்பமைன் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? டோப்பமைன் சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ சில பேர் ஃபோன் அடிக்ஷனாக இருப்பாங்க, குழந்தைங்களோ. அவங்களுக்கு வந்து வெளியில் போய் விளையாட மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஃபோனில் இது பண்ணுவாங்க. என்னென்னா, அவங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பண்ணால் இம்மீடியட்டாக டோப்பமைன் சுரக்குதோ, அதுக்கு அவங்க அவங்க நம்மளோட பிரெயின் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுது. அப்போ நான் வெளியில் போயிட்டு விளையாடி நான் அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு டோப்பமைன் சுரக்குதுன்னா, அதை விட நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு 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 ஃபோனில் வந்து ஒரு கேமோ இல்லை ஏதோ விளையாடும்போது, அப்போ அதுவே அவங்களுக்கு வந்து அந்த டோப்பமைன் இருக்க ரிவார்ட், அந்த அந்த இந்த கெமிக்கல் வந்து சுரக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி, ஓ, வெளியில் போய் விளையாடணுமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை விட இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு இதுக்கு அடிக்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ இந்த அடிக்ஷன் இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறது வந்து என்னென்னா இந்த மெடிடேஷன். ஏன்னா உங்களுக்கு டோப்பமைன்ற கெமிக்கல் வந்து சுரக்குது. யூ ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணும்போது, வி ஆர் ட்ரூலி கிரேட்ஃபுல். நீங்கள் வந்து நம்ம மெடிடேஷனில் எண்டிங் செக்மெண்ட், கிராட்டிடியூட் செக்மெண்ட், இது மட்டும் இல்லை, மெடிடேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்களே பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய நன்றி உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து உங்களோட இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டோப்பமைன்ற கெமிக்கல் சுரக்குது ஆட்டோமேட்டிக்காக. யூ டோன்ட் நீட் சம் டோப்பமைன் தனியாக போய் சுரக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூ ஃபீல் ரிவார்டட். நீங்கள் வந்து மற்றவங்க வந்து உங்களுக்கு அவார்ட் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அப்போ தான் நான் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஃபீல் பண்ண அவசியம் கிடையாது. அதனால் வந்து மெடிடேஷன் பண்ணுறவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, நான் இது ஒரு விஷயம் பண்ணுறேன், நான் மேனேஜ்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவார்டு கொடுத்தா தான் நான் செய்வேன் அப்படிலாம் கிடையாது. அவங்க பண்ணணும், கொடுக்கணுன்றதுக்காக செய்ய மாட்டாங்க.
நான் இதை ட்ரூலி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இது பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்குது, இந்த இனிஷியேட்டிவ் பண்ணுவோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஆஃபீஸில், என்னோட ஆஃபீஸில் வந்து என்னோட டீமுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக வந்து ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வர டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணி அந்த ரன் பண்ணுறேன் வீக்லி ட்வைஸ். நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இந்த ஒரு ஐடியா எனக்குள்ளே வந்தது, நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது என்னோட மேனேஜ்மெண்ட்டோ இது கொடுக்கணுமோ, எனக்கு வந்து அது பண்ணணுமோ, அந்த ரெகக்னிஷனோ அந்த அக்னாலஜ்மெண்ட் எதுவுமே இல்லை. எனக்கு இது ஐ ஃபீல் ட்ரூலி ஆஸ் ஏ வந்து ஒரு பர்சனாக, நான் ஒரு லீடராக வந்து ஐ நீட் டு பி எக்ஸாம்பிள். ஐ ஷுட் பி இன்ஸ்பைரிங் மை டீம். நாட் வந்து ஒரு பாஸாக இருக்கக்கூடாது, ஒரு பாஸை நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு லீடர் இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்போ தான் ஒரு லீடர்ஸ் வில் நாட் கிரியேட் த ஃபாலோவர்ஸ், எ லீடர்ஸ் வில் கிரியேட் த லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க ஆட்டோமேட்டிக். தட்ஸ் வாட் த மெடிடேஷன் மேஜிக். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது பண்ணால் வந்து அது அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்களா, இது பண்ணால் எனக்கு வந்து அவார்ட் கிடைக்குமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, அது நடக்குமா, இந்த ஒரு ஆஸ்பெக்டில். ஸோ என்னோட இது வந்து என்னென்னா, ஓகே இது எனக்கு பண்ணுறது பிடிச்சிருக்குது. பேசிக் என்னன்னா, டூ வாட் யூ லவ் அப்படின்றதுல இருந்து யூ லவ் வாட் யூ டூ அந்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் வாட் த மெடிடேஷன் ஹெல்ப்ஸ். ஓகே. ஸோ இன்னும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு கவர் பண்ண வேண்டிய டாப்பிக்கு. அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். ஃபார் நவ் நம்ம இந்த செஷனை தற்போதைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். யாருக்காவது கொஷின்ஸ், கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் குட் மார்னிங் சார். எஸ் மேடம். சார் சாலிகாபான்னு பேசுகிறேன் சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக மெடிடேஷன் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் வந்து மூச்சு இல்லையா சார், இல்லை மூக்கு நுனியிலையா, இல்லை ஆக்னை அந்த புருவ மத்திக்கு இடையிலையா, அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால கொஞ்சம் இப்போ ஓகே அந்த பாயிண்ட் பண்ண முடியுமா சார் இந்த இடத்த நீங்க டச் பண்ணி? ஓகே. ஸோ அதாவது வந்து விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார், ஒரே டேப்லெட்டு எல்லாத்துக்குமே சொல்யூஷன், ரைட்டுங்களா? எனக்கு வந்து கண்ணு ஒரு சைடு தெரியல, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும். அதாவது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாத்திரையில் சரி பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த ஒரு மாத்திரையில் சரி பண்ணணும்னா வந்து இதுதான் அப்படின்னுவாரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே ஆன்சருமே அதுதான். நீங்கள் வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் மட்டும் ரெடி பண்ணணும், இல்லை எனக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல ஹீலிங் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எனக்கு மெமரி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோட தாட்டை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோட என்னோட கம்யூனிகேஷன், நான் பேசுகிற விதம் மட்டும் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு எந்த பிரெயினில் எந்த பார்ட் ரெடி பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்க வேண்டாம். நீங்கள் வெறும் நார்மலாகவே மூச்சை கவனிக்கிற பார்ட், அதை மட்டுமே தியானம் மட்டும் பண்ணாலே அவங்களுக்கு இதெல்லாமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கான்சன்ட்ரேஷன்றது வந்து மூச்சை கவனிக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேஷனா, இல்லை கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய உங்களோட கேப்பபிலிட்டி கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை பற்றி கேட்குறீங்களா? இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது ம். ஆமா, சிந்தனைகள்லாம் கொஞ்சம் வெளியில போகுது. ஓகே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரே இடத்துல மெடிடேஷன் பண்ணா இன்னைக்கு நான் ஓகே என்ன செய்யணும், ஆக்னை கொண்டு வந்துட்டேன். ஆக்னை ஓகே கொண்டு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே மூச்சு அப்படிங்கும்போது அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே ஓகே இப்ப ஓகே நிறைய மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய இடத்துல பண்ணுவோம்ல சார், அந்த சக்ராஸ் நிறைய இதுல அதை ஃபீல் பண்ணி. அதனால இந்த மெடிடேஷன்ல இன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மினால ஆக்னை அந்த பூர்வ மத்திக்கு இடையில கொண்டு போயிட்டேன். சூப்பரா ஓகே இருந்துச்சு. ஓகே. ஷூர் மேடம். ஸோ இந்த இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நுனி மூக்குல இருந்து புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நீங்கள் கவனிக்கலாம். ம். நோ இஷ்யூஸ். இதில் தான் இந்த இடம் தான் கவனிக்கணும், இப்படி தான் கவனிக்கணும்னா. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா புருவ மத்தியில் கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? உண்மை. சூப்பரா அடுத்தது வந்து இருந்துச்சு சார். சப்போஸ் நம்மளால முடியல, இந்த புருவ மத்தியிலையோ இல்லைன்னா இங்கேயோ இல்லை மூக்குல ஏதோ ஒரு நுனியிலையோ நான் கவனிக்க முடியல, சில பேருக்கு முடியாது. உதாரணத்துக்கு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து புள்ளியில இந்த இதுலேருந்து எங்கேயோ ஒரு இடம் எடுத்துக்கணும்னா எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு 40 நாள் செஷன் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த 40 டேஸில் வந்து வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு 40 டேஸ்லேயே 40 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆம், ஒரு அந்த செஷன் எடுத்துக்கும் போது அந்த சந்திரா சார் வந்து செஷன் எடுக்கிறாரு. நான் ஃபுல் டைம் வந்து இந்த மெடிடேஷன் வந்து எதுவுமே பண்ணலை, சும்மா உட்காந்துருக்கிறேன். என்னோட கேள்வி வந்து என்னன்னா அவர்கிட்ட,
நீங்க வந்து மூச்சை கவனிக்கணுன்றீங்க. எங்க கவனிக்கிறது? எனக்கு இங்கே கவனிக்கணுமா, அங்கே கவனிக்கணுமா எனக்கு தெரியல. கண்ணை மூடுனா இந்த இடத்துல இருக்குதா, இந்த இடக்கா அப்படின்னு எனக்கு தெரியல கன்ஃபியூஷன் அப்படின்போது. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா அவங்களோட சென்சரி அந்த அந்த இடத்துல சென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா, சில பேருக்கு நீங்கள் கையில் கிள்ளினீங்கன்னா, சில பேர் லைட்டாக இது பண்ணாலே வலிக்குதுன்னுவாங்க. சில பேருக்கு வந்து நல்லா அழுத்தி கிள்ளினாலும் அவங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அப்ப இந்த மூச்சு போது வருதுன்றது வந்து அந்த பாயிண்ட்ன்றதுக்கு சில பேருக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். அவங்களுக்கு வந்து மூச்சு போது வருது. இத மட்டும் கவனிச்சா போதும். இப்படி இந்த மாரி கவனிச்சீங்கன்னா போதும். உங்களுக்கு இயல்பா இந்த மாரி கவனிக்க முடியுது அப்படின்னா, நீங்க கவனிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப ரிஜிடா ஃபோக்கஸ்டா வந்து எங்க போகுது, வருது, இது அப்படின்னு ரொம்ப ரிஜிடா இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளா, ரிலாக்ஸா போகுது, வருது. ஒரு கேஷுவலா நீங்க பார்க்கணும். ஒருத்தவங்க போறாங்க, வராங்கன்னா கேஷுவலா நீங்க பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி. ரொம்ப ஓகே. உடனே உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் கொண்டு வந்துடக்கூடாது. அவங்க என்ன பென் வச்சிருக்காங்க, என்ன பாக்கெட்ல என்ன பேனா இருக்கு, என்ன கலர் ஷர்ட், என்ன கலர் ட்ரெஸ்ஸு, என்ன இது பண்ணிருக்காங்க அப்படின்னு இல்ல. ஸோ மூச்சு இவ்வளோ தான் வருதா, கம்மியா வருதா அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. வருது, போகுது. இந்த இடத்துல வருது, போகுது. இத மட்டும் நம்ம ஜஸ்ட் ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ். மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் என்னோட பேர் வந்து முத்துச்செல்விங்க சார். நான் எஸ் அஞ்சா காலேஜ்ல தமிழ் துறையில வேலை பார்க்குறேங்க சார். எஸ் மேடம். இப்போ மெடிடேஷன் நான் திங்கக்கிழமையில இருந்தே கலந்துட்டு இருக்கேங்க சார். திங்கக்கிழமை நீங்க என்ன கருத்து சொல்லுங்கன்னா என்ன சொல்ல ஒன்றும் தோணல. அப்புறம் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கொஞ்சம் அந்த மைண்ட் வெளியில போனது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்தது சார். இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, நான் 2000த்துல காந்தி நிகேதன் மதுரை போற வழியில கல்லுப்பட்டியில காந்தி நிகேதன் ஆசிரமத்துல மெடிடேஷன் 1 இயர் கரெக்டா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு 5 to 6 செய்வோம். நல்லா இருந்தது. நான் திரும்ப வீட்ல வந்து கண்டினியூ பண்ணோம். அப்புறமா காலப்போக்குல அப்படியே அதான் மெடிடேஷன் செஞ்சுட்டு இருக்கும்போதே இடையில அம்மா கூப்பிடுவாங்க, அப்பா கூப்பிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு டோட்டலா விட்டுட்டேன். இப்போ காலேஜுக்குள்ளயுமே நிறைய மெடிடேஷன் ப்ரோக்ராம் அது நடக்கும். அந்த டைம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவேன். விவேகானந்தா ஸ்டடீஸ்ல நானும் ஒரு மெம்பரா இருக்கிறேங்க சார். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் செக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். ரொம்ப எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் விட அந்த ஒரு பொருளை இழந்த பொருளை மீண்டும் கிடைக்கிற மாதிரி அந்த மெடிடேஷனை இனி விட்டுறக்கூடாது. இனி கண்டிப்பா லைஃப் லாங் அப்படியே தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் எனக்குள்ள வந்திருக்குங்க சார். அப்புறம் அந்த ஆஹ் எஸ் மேடம். ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. கிளாஸ் பசங்களையும் நல்லா கொண்டு போகணும். நம்மளும் நல்லா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் இடையில பாத்தீங்கன்னா கிளாஸ் நல்லா இன்டராக்டிவா நல்லாவே இல்லை. எனக்கே ஒரு சோர்வு, என்ன நல்லாவே இல்லையே, நம்மளும் நல்லா பேசல, பசங்களோட பிஹேவியர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். இப்போ இந்த திங்கக்கிழமை மெடிடேஷன் தொடர்ந்து புதன்கிழமை சார் சொன்ன வெளியில இருந்து சீஃப் கெஸ்ட் சார் பேசினாங்களா அந்த அது எல்லா தகவலும் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பெரிய உத்வேகம். நேற்று லைப்ரரி போனோம், ரெடி படிச்சோம் வச்சோம். நேற்று கிளாஸ் உண்மையிலே பசங்களோட பார்வையில தெரிஞ்சுது. நல்ல நம்ம சொல்லக்கூடியது. அப்புறம் நானுமே கிளாஸ்ல நல்லா எனர்ஜெட்டிக்கா இந்த இந்த அதான் அதிக டைம் இந்த தியான பயிற்சி வந்து நல்லா லாங் டைம் பண்றோமா, அது உண்மையிலேயே கொஞ்ச நேரம் மனசு அங்கங்க அலபாயுது ஓடுது. ஆனா திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சுவாசத்தை மட்டும் கவனிக்கக்கூடிய அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு சார். மாணவர்களை எப்படி நல்ல விதமா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டீச்சிங் ஸ்டாஃப் எங்களுக்குலாம் உண்மையிலே இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். அது மாதிரி நீங்க கொண்டு போகக்கூடிய அந்த விதம் நல்லா இருக்குதுங்க சார். அந்த உங்களுடைய அன்பான மெதுவான பேச்சு, அந்த மியூசிக் செக்ஷன் சூப்பர். அதிகாலை பொழுதுல உண்மையிலே என்ன சொல்லணும்னு தெரியலங்க சார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த எங்க கல்லூரி நிர்வாகம், தாளாளர் பெருந்தகை, முதல்வர் சார், அப்புறம் விவேகானந்தா ஸ்டடீஸ்ல நளினி மேடம், அப்புறம் லதா மேம், அவங்க 2 டைம் வந்து யோகா அந்த இது அவங்க பேசினாங்க மேடம். சூப்பர். எல்லாம் அந்த அன்பான எளிமையான எல்லாம் பாக்குறப்போ அதை சொல்லுவாங்கல்ல மனசு சிரிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மெடிடேஷன் அப்படியே கடந்து வந்த பாதை பாக்குறப்போ உண்மையிலேயே மனசு நல்லா ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆகி ரிலாக்ஸா இனி இந்த மெடிடேஷனை விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி கிடைச்சிருக்கு சார். உண்மையிலே எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் நீங்க கேக்குறப்ப சொல்லிருமா அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு கூட சொல்லுவோமானே தோணுச்சு. இல்ல ஃபுல் செக்ஷனையும் ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு ஃபைனலா சொல்லுவோம். இப்ப நாளைக்கு கூட சொல்லலாம்னு தான் நினைச்சிருந்தேன். நாளைக்கு எங்களுக்கு 9 மணிக்கு காலேஜா வேகமா கிளம்ப வேண்டியிருக்கும். அதனாலதான் சரி இன்னைக்கு சொல்லிடுவோம்னு சொல்றேங்க சார். அருமையான நிகழ்வுங்க சார். இன்னும் நிறைய பேசலாம். ஆனா டைம்ல நாங்க வேற காலேஜ் கிளம்பணும். இது மாதிரி எல்லாருக்குள்ளயும் இந்த மெடிடேஷன் வந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பர் சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றிங்க சார். வச்சிருங்க.
தேங்க்யூ மேடம், வண்டர்ஃபுல் மேடம். ஸோ சார் குட் மார்னிங் சார். சார் ஒரு சின்ன டவுட். எஸ் மேடம். இதே சார் நானும் அப்படி ஃபுல்லா அவங்க பேசுறது ஃபுல்லா உங்கள்கிட்ட பேசணும், கரெக்டா எல்லாமே நாளைக்கு பேசணும், லாஸ்ட் டே பேசணும் அப்படி சொல்றது. மேடம் வந்துட்டியா அவ்வளவுதான். அப்படியே சார் கரெக்டா என்ன ஃபீல் பண்ணணும், ஆனா நான் நாளைக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அது இன்னைக்கே மேம் பேசிட்டாங்க சார். சூப்பர் சார். உங்க கிளாஸும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ முத்துச்செல்வி மேடம். ஸோ இதெல்லாமே மெடிடேஷன் பண்ண தேங்க்யூ ஆட்டோமேட்டிக்காக சார். எவ்ரிதிங் வந்துடும் மேடம். சூப்பர், வண்டர்ஃபுல், ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேடம். நீங்கள் வந்து மெடிடேஷனோட இம்பேக்ட் வந்து உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய பர்சனல் லைஃப் எவ்ரிவேர் வந்து இதோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். எஸ், வேறு யாருக்காவது கொஷின்ஸ் இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங், அவங்களோட இது எப்படி போயிட்டுருக்குன்றது கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். எனக்கு மெடிடேஷன் பண்ணுறது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன இருக்கோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், வெறும் பாசிட்டிவாக தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. என்ன இருக்கோ ரியாலிட்டி நீங்கள் சொல்லுங்கள். எஸ், எனிஒன் வுட் லைக் டு யாராவது ஷேர் பண்ணுறீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எனி கொஷின்ஸ்? எஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா we have to reach everyone. We have to reach to everyone, and especially with the students. So a teacher can create or the economy அப்படின்னுவாங்க. Can create the economy or can dissolve the economy. A teacher has the power அப்படின்னுவாங்க. So that is the power that everyone has it. Okay friends, எதுவும் ஷேரிங்ஸ் இல்லைனா கொஷின்ஸ் இல்லைனா we will end up the session today. மறுபடியும் நாளை சந்திப்போம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செஷன் வந்து கொஞ்சம் லிட்டில் லென்த்தாக கொண்டு போயிடுவோம். ஏன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அதை தாண்டி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸ் செட் பண்ணுறது எப்படி, அந்த கோல்ஸை வந்து ஹவு டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட் அப்படின்றது ஒரு ஹை லெவல் வியூ வந்து நாளைக்கு கவர் பண்ணுவோம். ஸோ இது 2 டாப்பிக்குமே நாளைக்கு கவர் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் யூ கேன் பிளான் இட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ இதோட டீட்டெயில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் 21 days செஷன்ஸ் வந்து ஆன்லைனில் இதே டைம் இதே ஜூம் பிரிட்ஜ் தான். இதே ஜூம் பிரிட்ஜ் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். கம்மிங் மண்டேலேருந்து திரும்பி நீங்கள் வந்து இதே இதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் லென்த்தாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வீக் வந்து மோர் ஆஃப் மெடிடேஷன் ஃபுல்லாக இன்னும் எக்ஸ்பென்ஷனாக இருக்கும். செகண்ட் வீக்கில் வந்து ஹெல்த் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் தேர்ட் வீக் இஸ் ஃபுல் ஆஃப் வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் இருக்கும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வந்து பண்ணுறது, எப்படி நம்ம நினச்ச விஷயங்களை வந்து நம்ம தான் வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட், அண்ட் தென் வாட் யூ இமேஜின் யூ கிரியேட். ஸோ வாட் யூ இமேஜின் யூ கிரியேட்ன்றத ஸ்டேட்மெண்ட்டை வந்து வி வில் எக்ஸ்ப்ளோர் மச் மோர் சயின்டிஃபிக்கலி. அண்ட் எப்படி வந்து அதை வில் கிரியேட் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட், எப்படி பண்ணுறது அந்த ப்ராசஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதை வந்து இந்த நெக்ஸ்ட் 21 days ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். இதே பிரிட்ஜ் தான், இதே தான் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேடம், தேங்க்யூ. And I celebrate who I am. Who I am powerful, and I celebrate who